1:30 மணிக்கு கூப்பிட்டாரு ஆடி மாதம். ஃபோன் பண்ணி வந்து உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிடுங்கம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணார். போய் என்னப்பா அப்படின்னு தான், உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிடுங்கம்மா, நான் வாழ விருப்பப்படல, எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட சொல்லுங்க அப்படின்னாரு. சரிப்பான்னு சொல்லி நான் கூட்டின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. எதுக்கு டைவர்ஸ்? அவர் அப்படிதான் சொல்லுவார், வார்த்தைக்கு வார்த்தை. சொல்ல மணி 12 மணிக்கு இட்டு போனா, இப்போ ஒரு குழந்தை பெத்துக்குச்சு. இப்போ ராகி நாங்க போய் மறுபடியும் கூட்டின்னு வந்தோம். இருமா, கூட்டின்னு வந்துட்டோம். ஆனா நீங்க அவனை அவர் எப்பவுமே அப்படிதான் இங்கே நான் வாய் மூடு, எப்போ பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவார் போல. இது எப்போ சொல்றதானே சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஒரு 2 நாள்ல திருப்பி ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இது சொல்லலை வீட்டில் யாருன்னே சொல்லாமல் இந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அதான் அந்த இதில் ரியாப்பில் சேர்க்குறப்போ இவரை கூட்டுக்கிறாங்க, போய் சேர்த்து விட்டு வந்துக்கிறேன். இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இதுதான் சேர்த்துது நான் அப்படின்னு என் மூலியமா தான் எல்லாமே பண்ணாங்க. அவங்க அம்மா அழுதாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே அவங்க அண்ணன் பையன் போயிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து நம்பர் கொடுத்தாங்க. நம்பர் கொடுத்ததும் நானே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவர் வார்த்தைக்கு வார்த்தை அதுதான் சொல்லுவார், வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை அவர் நான் தூக்க மாட்டீங்கன்னா நான் மருந்து குடிச்சா இதை தான் சொல்லுவார், வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. அம்மா என்னதான் பிரச்சனை? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. யாருமா? என்னதான் அந்த பையனுக்கு பிரச்சனை? அவனுக்கு வந்து ஒரு சைகம், அவன் பைத்தியக்காரன். அவன் வந்து ஒரு புள்ளைய போய் என்னதான் ஒரு குடிக்காரனா இருந்தா கூட அந்த குழந்தைய மெனி பிடிச்சி அமுக்குறான்னாக்கா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பேய் பிடிக்குது, பூதம் பிடிக்குது, எல்லாம் பிடிக்குது. எல்லாருக்குமே அங்கங்கே செய்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற குழந்தைய போய் கழுத்தை பிடிச்சி தூக்க மாட்டாங்க. பல்ல ஆண் கழுத்து தரணுங்கன்னு மாமியாரை கடிக்கிறதுக்கு ஓடுறான். ஒரு பைத்தியக்காரன். இல்லை அனுப்ப சொன்னா அனுப்பானா எங்கள் பொண்ணு அப்படியே எனக்கு இந்த தொண்டை வந்து கடிக்கிறதுக்கு வந்தான். இவ்வளோ பார்க்காம கல்யாணம் பண்ணுவீங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ சொன்னோம். நாங்க அவனைதான் கட்டிக்குவேன், நான் விருப்பப்பட்டேன், நான் கட்டிக்கதான் செய்வேன் அப்படின்னுச்சு. சரி அப்படியும் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செஞ்சோம். வாழ்ந்தா ஒருத்தவங்க கூட தான் வாழணும். இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம அம்மாலாம் அப்படிதானே இருந்தாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போனோம்னா அது ஏமாத்துற மாதிரி தானே. ஒருத்தவங்க கிட்ட பேசினாலே நம்ம ஏமாத்துறோம். கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? முதல்ல இந்த எல்லாம் தப்பு தப்பா நடந்திருக்கு. சரி அவன் எதிர நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசுறேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். அவனாட்ட நான் 2 வார்த்தை மட்டும் நான் பேசுறேன். எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க, சித்தி வந்திருக்காங்க போது. வர சொல்லுங்க. அவங்க சித்தி கேக்குறாங்க, அந்த 50,000 எங்க போயிடும்? இந்த வீட்டுல நீங்க தான் இருக்கிறீங்க. 40,000 நேற்று போலீஸ் வர வச்சு 100க்கு ஃபோன் பண்ணேன். நைட்டெல்லாம் ஒரு என்னது இந்த 50,000? வேலையை விட்டு நின்றுட்டாங்க மேடம். வேலையை விட்டு நின்றனால சர்வீஸ் காசுன்னு ஒரு 50,000 வந்தது. அதுக்கப்புறம் பிஎஃப் காசுன்னு ஒரு 93 ரூபாய் வந்ததுங்க மேடம். அந்த 50,000 வந்தோடனே என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்து நான் வந்து வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். என் கம்பல் வச்சு நெக்லஸ் வச்சு அட்வான்ஸ் கொடுத்தேன்.